வணக்கம் சார். திமிரி யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோண்டா டியோ 2022 டெலிவரி கொடுக்குறோம். ஸோ இந்த டியோவுக்கு வந்து ஒரு பல போராட்டங்களுக்கு அப்புறம் டெலிவரி கொடுக்குறோம். ஏன்னா ஃபைனான்ஸு சிவில் இது பண்ணாமல் லாகின் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆனால் காலையில் வந்து அங்கே வந்தார். ஸோ பேசி ரெக்வஸ்ட் பண்ணி கடைசியில் வண்டி கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு முறை பார்க்குறோம், யுவராஜ் பைக்ஸ் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இந்த வண்டி நம்ம இதுக்கு முன்னாடி கொடுக்குற வண்டி எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் பார்த்து ஒரு சப்ஸ்கிரைப்காக தான் நம்ம இறங்கி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதுவுமே அப்படி என்ன பண்ணுன்றதை அவர் சார் நமக்கு சொல்லுவார். நம்ம கடை எங்கே இருக்குன்னா ஆர்காட்லேருந்து ஆர்னி போரில் திமிரில் இந்தியன் பெட்ரோல் ஆப்போசிட்டில் இருக்குது. நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்குது, பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். அப்படி என்ன பெஸ்ட்டாக பண்ணோம் அப்படின்றத சாரே சொல்லுவார். சார்கிட்ட கேட்கலாம். சொன்னோம் சார். வணக்கம் சார். மிக்க நன்றி. 2 பேரும் ஜெயிச்சிட்டோம் பல போராட்டத்துக்கு அப்புறம். கண்டிப்பாக. அப்படி என்ன நமக்கு போராட்டம் நடந்ததுன்னு நீங்களே சொல்லுங்கள் சார். போராட்டம்னு சொல்லும்போது வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு 4 இடம் விசாரித்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக பேசிகிட்டு இருக்க கேப்பில் என் ஒய்ஃபோட அக்கா சொன்னாங்க, நான் யூடியூப்பில் பார்த்தேன் அது மாதிரி யுவராஜ் லோ பட்ஜெட்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்டிங் இருக்குது, போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் வந்தோம். அதுக்காட்டி ஒரு 4 இடத்துலாம் விசாரிக்கும் போது பார்த்தோன்னா இந்த பட்ஜெட்டுலாம் இந்த வண்டி இல்லை, இவ்வளோ லோவாலாம் கிடைக்காது, நீ போயிட்டு பாரு அப்படின்னு ஒரு மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இங்கேயும் அப்படி தான் சொல்லுவாங்க தான் நினச்சி வந்தோம். கடைசியில் பார்த்தா நம்ம எதிர்பார்த்ததை விட குவாலிட்டியும் நல்லா இருக்குது, ரேட் வைஸாகவும் கம்மியாக இருக்குது. என்ன ஒரு சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவைலபிள் இல்லை, சிவில் ஸ்கோர்லாம் கொஞ்சம் அப்படி இருக்குதுனாங்க. ஆனால் ரொம்ப முயற்சி பண்ணி சாரும் ஃபைனான்சரும் ரெடி பண்ணி ஈவினிங்களுக்குள்ளே உங்களுக்கு கம்பல்சரி நாங்கள் டெலிவரி கொடுத்தே ஆகும் சார்னு சொல்லி கொடுத்தாங்க. டீமுக்கு எனக்கு ரொம்ப நன்றி சொல்லலாம். நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு வண்டி. கண்டிப்பாக. தேங்க்யூ சார். அவர் சொன்னதே வந்து எந்த கஸ்டமர் வந்து இன்னொரு கடையை பற்றி வந்து வாங்க போகிற கடையில் வந்து பெருமையாக தான் பேசுவாங்க. அப்படி தான் நான் கஸ்டமரை பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு ஆள் தான் வந்து சார் இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் நான் அவங்களும் நினச்சேன். நம்ம அங்கே போனதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை, என்ன வாங்குவீங்களா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் அப்படி தான் பேசுவேன்னு நினச்சேன். அதை ஓப்பனாக சொன்னார், இந்த இடத்துல அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் என்னென்னா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இவர் வந்து யாருக்கோ விக்னஸ் போட்டிருக்காரு, அதனால சிவில் ஸ்கோர் கம்மியாக இருந்தது. இருந்தாலும் நம்ம பேசி சரி பண்ணி வேற ஒரு ஐடி ப்ரூஃபில் போட்டு வண்டி இவர் கொடுத்தே ஆகணுன்றது ஒரு குறிக்கோள். ஏன்னா கை குழந்தையோட வந்திருந்தாங்க அவங்க காலையில், ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஸோ கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி டெலிவரி கொடுக்குறோம். அந்த விஷயத்தை வெளிப்படையாக சொன்னார் பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்துக்காக தான் அண்ணனுக்கு நான் போகிற லாஸ்ட் வரைக்கும் இது பண்ணி வண்டி கொடுக்குறோம். இந்த வண்டிக்கு முன்பணமாக ஒரு 11 ரூபா கட்டிருக்காரு, மீதி வந்து ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துருக்குறோம். இதுதான் விஷயம். யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச முன்பணத்தில் வண்டி கொடுக்குறோம். அதுதான் மெயின் விஷயம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு வந்து காசு